நம்பாங்க. வண்டி நிறுத்துறா, வண்டி நிறுத்து. ஹலோ, உங்க எங்க எல்லாம் தேடும் தேடிட்டு இருக்கேன். எதுக்கு? சொல்லட்டா, நீங்க உங்க அப்பா ரிப்போர்ட் செஞ்சதுல இருந்து இவங்க அப்பா பயங்கர கோவமா இருக்காரு. இவருக்கு பொண்ணு கொடுக்கணும்னு ஒரு கோடீஸ்வரன் ஒத்த கால் நின்னா, அவருக்கு ஒரு கால் நொண்டி. இப்ப பொண்ணு கொடுக்க மாட்டேன்னு தகராறு பண்றான். நீங்க செஞ்சது நியாயமா, தர்மமா, நீதியா சொல்லுங்க. இவர் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமாங்க, அந்த பொண்ணு ஒரு கருப்பு திராட்சை போடுங்கன்னா தொண்டை வழியா போறது அப்படியே தெரியும். அவ்வளவு சப்பு. அது மட்டும் இல்லைங்க, அவ கண்ணு இருக்க, கண்ணு பார்த்தா தூண்டில் போட தோணும். அப்படி ஒரு மீன் கண்ணு. அவ மூக்கு இருக்கே மைசூர் கம்பெனி கேக்கு மாதிரி. இதெல்லாம் இறந்துட்டு பரதேசி மாதிரி தவிக்கிறாரு, தனிமையா நிக்கிறாரு. ஐம் சாரி. இப்ப நான் என்ன பண்ணணும் சொல்லுங்க. அதுக்கு நீங்க இப்ப என்ன பண்ணணும்னா, அந்த கோடீஸ்வரன் பொண்ணுக்கு என்னென்ன இருக்கோ அதெல்லாம் உங்கள்ட்ட இருக்கு. நீங்க பிரதர் கட்டிக்கணும். வாட்? அப்படி ஒரு ஐடியா இல்லன்னா அப்பா கிட்ட போன் பண்ணி நடந்த உண்மையை சொல்லிடுங்க. சொல்வாங்க. சரி வாங்க. சரி வாங்க. நீங்க போங்க. இதுக்குதான் துணையாவே வரக்கூடாது. துணைக்கு வந்தா என்ன ஆகும்? நம்மள மாம்சாக்கிறாங்க. வாங்க. நிஜமாவே உங்க அப்பா உங்களை திட்டினாரா சார்? நான் என்ன பொய்யா சொல்றேன், நிஜமா தாங்க. அப்ப நீங்களே உங்க அப்பாக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்களேன். ஐயோ, நான் சொன்னா நம்ப மாட்டாரு. எங்க அப்பா அருமையான அப்பா, நீங்க சொன்னா நம்புவாங்க. ஹலோ ஹலோ காயின். ஹலோ, யார அப்பாவா? கொஞ்சம் இருங்க. ஐயோ, என்ன பேசுறது? நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க, பேசுங்க. சார் சொல்லுங்க. மாமா 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 மாமா. தலைவா, கொஞ்சம் விடுறீங்களா? பிரதர், இங்க பாரு, கூட்டம் கூடி போச்சு. வாங்க வாங்க. வேலைக்கே போக மாட்டாங்க, இதுக்குன்னா கூட்டம் கூடி நின்று பாப்பாங்க. தள்ளுங்கடா, தள்ளுங்கயா, போகையா. எதுக்கு கையை கட்டுற? வந்ததுல இருந்து கை வச்சுட்டு சும்மா இருக்கீங்களா? இப்ப சேட்டை பண்ணுங்க பாக்கலாம். சேட்டையா பண்ண முடியாதுங்கிற? பண்ண முடியாது. கை விடு. ஐயோ, நீங்க ஆமா, நான் இப்படி போறேன். ஐயோ, அந்த வேண்டாம், வாங்க. ஐயோ, ஐயோ, எங்க போனா? ராதா, என்னம்மா ராதா, உன்னை போய் தண்ணி தானே கொண்டு வர சொன்னேன். இங்க நின்னுகிட்டு என்ன முழிச்சுக்கிட்டு இருக்க? அது வந்தாட்டி இந்த பெருச்சாலியா? எங்கம்மா? அது போயிடுச்சு. தள்ளு. ரொம்ப நாளா அந்த பெருச்சாளி இந்த வீட்டை சுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு பொறி வச்சு புடிச்சிடுறேன். போய் தீப்பெட்டி கொண்டா. தீப்பெட்டி காணோம். என்னம்மா தேடாமலே காணுங்கிற? சரியா போய் பார்ப்போம். என்னம்மா பாத்துக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வந்து மூட. ஆவி போயிட போகுது. ஆவி போயிட கூடாதாண்டி. ஏமா உளறிக்கிட்டே இருக்க? போய் தட்டை எடுத்துட்டு வா போ. தவறு செய்வது மனித இயல்பு. மன்னிச்சிருங்க பாஸ். எத்தனை தடவை உன்னை மன்னிக்கிறது? பொறுத்து பொறுத்து பாக்குறேன். புரிஞ்சு எழுந்த என்ன செய்வீங்க? ஒண்ணும் செய்ய மாட்டேன். இதுக்கு என்ன முறைக்கிற? கூல் ட்ரிங்க்ஸா? இல்ல, குழு குழு ட்ரிங்க்ஸ். நாங்க வந்தாலும் இங்க கஷ்டப்பட்டு வேலை செய்யறோம். எங்க கொடுக்கூடாதா? எங்களுக்கு வாய் இல்லையா? எல்லாருக்கும் வாய் இருக்கு, ஆனா மூளை இருக்கணுமே. அப்பா, எனக்கு மூளை இல்லைன்னு சொல்றீங்களா? அதுக்காகத்தான் ஒரு போட்டி வைக்க போறேன். என்ன போட்டி? இந்த கூல் ட்ரிங்க்ஸ நீ குடின்னு சொல்லணும், நான் நிறுத்துன்னு சொல்லுவேன். நல்லா கேட்டுக்க. எக்காரணத்தை முன்னிட்டும் நீ நிறுத்துன்னு சொல்லக்கூடாது. நான் குடின்னு சொல்ல மாட்டேன். சரியான போட்டி. ஆமா, பெரிய பிஎஸ் வீரப்பா நினைப்பு. அப்படியே அடிச்சா போட்டி ஆரம்பிக்கலாமா? யார் முதல்ல குடிக்கிறது? நீங்க தான் பாஸ், நீங்க முதல்ல. எங்க சொல்லு. குடி, கொஞ்சமா குடி. நிறுத்து.
குடி. நிறுத்து. குடி. நிறுத்து. போட்டியின் விதிகளை மீறாதே. நிறுத்து என்று நான் தான் சொல்ல வேண்டும். நிறுத்து. குடி. நிறுத்து. சொல்லு. குடி. நீ குடிச்சாலும் சரி, இந்த பாட்டுல கடிச்சாலும் சரி. உங்க அப்பா இருக்கும்போது அநாத ஆசிரமத்துக்கு மாசம் மாசம் பணம் அனுப்புவாரு. 2 மாசமா அது வரல. அதான் ஞாபகப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். உங்க பேரு? எனக்கு தெரியலீங்களா? என் பேர் பத்மாவதி. என் நர்சிங் ஹோம்ல தான் நீங்க பிறந்தீங்க. அப்படியா? பார்வதி அம்மா எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கப்புறம் அவங்கள நான் சந்திக்கவே இல்ல. எனக்கு தெரியாது. மேனேஜர் வந்ததும் நாளைக்கே உங்களுக்கு செக் வந்து சேர்ற மாதிரி ஏற்பாடு பண்றேன். காஃபி சாப். நீங்க எங்கே இருக்கீங்க? ஏன், ஏற்கனவே உங்களை தெரியுமா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சவங்க மாதிரி இருந்தது. இவங்க வேற. அப்போ நான் வரேன் தம்பி. வாங்க. என்னம்மா கொடுமை, பெத்த பிள்ளைகிட்டயே வேலைக்காரி மாதிரி இருக்கீங்களே. அதுக்காக நான் வருத்தப்படல. என் புள்ள கூடவே இருந்து அவனை கவனிச்சுக்க முடியுதேன்னு சந்தோஷப்படுறேன். நீங்க தான் ராஜாவோட அம்மாங்கிற விஷயத்த அவர்கிட்ட சொல்லலையா? நேரம் வரும்போது சொல்லலான் இருக்கேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு இந்த உண்மையை நீங்களும் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க. நீங்க 2 பேரும் எப்ப பேச ஆரம்பிச்சீங்களோ அப்பவே வந்துட்டேன். இப்ப நீ என் கூட புறப்பட்டு என் வீட்டுக்கு வர, அங்க வந்து மத்ததெல்லாம் விவரமா சொல்லு. அப்படி நீ சொல்லன்னு வச்சுக்க, எந்த ரகசியத்தை அந்த கூடனுக்கு தெரியாம நீ மறைக்கிறியோ அத பொத்தாம்பதுல போட்டு உடைச்சிருவேன். எப்படி சௌகரியம்? போலாமா? வா. அம்மா, அம்மா, அம்மா எல்லாம் அப்புறம் வா. அம்மா. ஹலோ, வாங்க. உங்க மாமா வர்றாரு. வணக்கம் முதலாளி. என்ன மாப்பிள்ளை இவ்வளவு தூரம்? நீங்க எங்க போனாலும் உங்களை விடுறதா எனக்கு உத்தேசம் இல்ல. என்ன சொல்றீங்க? ஒண்ணு இல்ல மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயமா பேசணும். அப்படியா? வாங்க, மேந்துகிட்டே பேசுவோம். வா, பாத்து படி இருக்கு, பாத்து வா. நீ போயிட்டே இரு. என்ன மாப்பிள்ள அப்படி முக்கியமான விஷயம்? அப்பாவை யார் கொண்டாங்கன்னு போலீஸ்க்கு துப்பு கிடைச்சு போச்சாம். இன்னும் 1 வாரத்துக்குள்ள டிஐஜி அந்த ஆளை அரெஸ்ட் பண்ணிடுவேன்னு சொன்னாரு. என்ன இந்த குளிர்காலத்துல இப்படி உங்களுக்கு இருக்குது? அது உள்ளார புழுக்கம், வெளியே வேர்வையா வருது. அது மட்டும் இல்ல மாமா, லட்சுமி அம்மாவை யார் கொலை செய்ய முயற்சி பண்ணாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டாங்களாம். நிஜமாவா? யாரா அது? இங்கதான் இருக்கான். இங்கயா? இங்கதான்னா இதே மெட்ராஸ்ல தான் இருக்கான்னு அர்த்தம். ஓஹோ. ஆமா, இவன் யாரு இந்த கருப்பட்டி விட்டு தலைய? ஐயா வீட்டுல தாங்க வேலை செய்யறேன். அப்படியா? நீ வேலைக்கு சேர்ந்த எத்தனை நாள் ஆச்சு? நான் வந்து ஆமா, நேத்து தான் வேலைக்கு சேர்ந்தான். ஓஹோ. ஏன் மாப்ள? மாமா, உங்களுக்கு நீச்சல் தெரியுமா? ஏன் கேக்குறீங்க? இல்ல, இங்க ஆழம் ஜாஸ்தியா, அதான் கேட்டேன். நீச்சல் அடிப்ப? எது நீச்சல் அடிப்ப? அதை எடு. மாமா, உங்களுக்காக ஒரு பிரசன்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை விட பெரிய பெரிய ரேடியோ எல்லாம் வீட்டுல இருக்குமாப்ல? இல்ல மாமா, இது உங்களுக்கு ஸ்பெஷலா வாங்கிட்டு வந்திருக்கேன். எதுக்கு? இதை ஆன் பண்ணி கேட்டீங்க, அசந்து தூங்கிடுவீங்க. எப்பா, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, போட்ட கரைக்கி விடு.